வேதவசனம் சொல்லுது இல்லையா, தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அன்பு கூறுங்கள்னு. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஆண்டவர் அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறலைங்க. நான் அன்பு கூற வேண்டிய விதத்தில் நான் அன்பு கூறுறதில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி நான் முயற்சி பண்ணுறேன், அன்பு கூறுற விதத்தில் நான் அன்பு கூறவில்லை ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனை தீர போகிறது இல்லைங்க. சிலர் என்ன நினச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே எல்லாம் சரியாக போய்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில காரியங்கள் வெறும் ஜெபத்தினால் போகாது. இது வேற ஒரு காரியம் இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டவரை ரொம்ப அன்பு கூறணும்னா அவர் உங்களை எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே பெருக வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவ பிரசங்கங்கள் தேவன் நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை எடுத்து கூறுகிற பிரசங்கங்களாக இருக்க வேண்டும். எப்படியோ நம்ம ஆளுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, கிறிஸ்தவ பிரசங்கம்னா வெறும் திட்டுறது தான் பிரசங்கம்னு. ஆமாம், சில நேரத்தில் கண்டித்து உணர்த்த வேண்டியதாக இருக்குது, பாவத்தை கண்டித்து உணர்த்துறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கண்டித்து உணர்த்துறது கூட ஆளை கண்டம் பண்ணுறது இல்லை. வர்றவன் ஐயோ பயந்து ஓடுற மாதிரி பேசுறது இல்லை. கண்டித்து உணர்த்தும் போது கூட ஒரு தகப்பன் தன் மகனை சிட்சிக்கிறது போலன்னு வேதம் சொல்லுது. தகப்பன் பிள்ளையை துரத்தி விடுறதுக்காக சிட்சிக்கிறான். பிள்ளைய தண்டிக்கும் போதோ அல்லது திருத்தும் போதோ கடிந்து கொள்ளும் போதோ பிள்ளை இதோடு ஓடி போயிடணும், உனக்கு சோறு கிடையாது, போக வெளியே அப்படின்னு துரத்துருக்கா. இல்லை இல்லை, அவன் கடைசி வரைக்கும் சோத்தை போட்டு படிப்பை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தான் திட்டம் வச்சுருக்கிறான். இவன் தவறான வழியில் போகும்போது கண்டிக்கிறான், திருத்துகிறான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு நமக்கு புரியுது. அன்புனால் தகப்பன், நான் மகன், அதனால தான் என்ன திருத்துறாரு அவர். அதனால தான் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது நமக்கு உறுத்துது, கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்ம தப்பை சுட்டி காட்டுறாங்களேன்னு. ஆனால் தகப்பனுடைய அன்பை கொண்டு அவர் சொல்லுகிறார், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாருன்றதை நினைக்கிறோம். அதனால தான் அதே வீட்டில் இருக்கிறோம், அந்த தகப்பனை மதிக்கிறோம், பின்பற்றுகிறோம் இல்லையா? அதனால தான் தகப்பனும் தைரியமாக கண்டிக்கிறார்கள் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்ம அன்பு கூறுகிறார். நிறைய நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். வசனத்தை கொண்டு தான் சிட்சிக்கிறார். நிறைய நேரம் பாருங்கள், வசனத்தை கொண்டு நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். நம்ம சரியான வழியில் போல தவறான வழியில் போகிறோம் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார், நடத்துகிறார், உணர்த்துகிறார். சில நேரத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே ஓடிடலாமான் இருக்கும். ஏன்னா என்ன நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கு, எவனா போய் சொல்லிட்டா நான் பாஸ்டர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் வாயை எடுத்து அதை பயன்படுத்துகிறார், வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.